Welcome to Future Vision Study Center, Salem. So today UG TET Physics online classல நமக்கு இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 2ல Maxwell Thermodynamic Relations and Third Law of Thermodynamics. ஓகே, இன்னைக்கு வந்து மேக்ஸ்வெல்ஸோட இம்பார்ட்டண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னா என்னது, ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய டிஸார்டர்னஸை வந்து மெஷர் பண்ணுறது தான் என்ட்ரோபின்னு படித்தோம். அடுத்து இர்ரிவர்சபிள் அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸில் எப்படி என்ட்ரோபி இருக்கும், இர்ரிவர்சபிளில் எப்படி இருக்கும். ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் எல்லாமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். அதில் வந்து என்ட்ரோபி ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதாவது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். அண்ட் இர்ரிவர்சிபிள் சைக்ளிக் ப்ராசஸில் வந்துட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி வந்து 0. ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிலேஷன், அதாவது ஒரு தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ் அண்ட் தேர்ட் லா. ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா எப்படி படித்தோமோ அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸில் தேர்ட் லாவும் ஒரு இம்பார்ட்டண்ட் லா. பட் நம்ம தேர்ட் லாவை பெருசாக நிறைய படிச்சிருக்க மாட்டோம். ஆல்வேஸ் எப்போவுமே ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா தான் படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து தேர்ட் லா பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் ரிலேஷன்ஸ். இப்போ இந்த ரிலேஷன்ஸை வந்து நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ்னு சொல்லுவோம். எதெல்லாம் தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ் அப்படின்னா UHFG. U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்தே படிச்சிருக்கிறோம். இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா, DU = TdS மைனஸ் PdV. இதில் PdV அப்படிங்கிறது ஒர்க் ஃபங்க்ஷன். அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம கொடுக்குற ஹீட் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகும். இந்த இன்டர்னல் எனர்ஜி U அப்படிங்கிறது Q மைனஸ் W. Q அப்படிங்கிறது ஹீட் வந்து என்ட்ரோப்பியிலேருந்து நமக்கு தெரியும். Q அப்படிங்கிறது சேஞ்ச் இன் என்ட்ரோபி DS = Q/T. இப்போ Qனா TdS மைனஸ் ஒர்க் டன் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் ஆல்ரெடி, PdV. ஸோ இப்போ இதுலேருந்து இன்டர்னல் எனர்ஜி வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா TdS மைனஸ் PdV. Set of 4 crucial equations in thermodynamics that link measurable quantities, அதாவது ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சர், இது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் மெஷர் பண்ணலாம். இதே என்தால்ஃபி, இந்த U அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, H அப்படின்னா வந்து என்தால்ஃபி, F அப்படிங்கிறது ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, G அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டைரெக்டாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா மெஷர் பண்ண முடியாது. அப்போ மெஷர் பண்ண முடியாத இந்த பேராமீட்டர்ஸை வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டரை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த UHFG இது எல்லாத்துலேயுமே PV T டேர்ம்ஸில் வர்ற மாதிரி மேக்ஸ்வெல்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் டிரைவ் பண்ணார். ஸோ இதை நம்ம வந்து டைரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ மெஷரபிள் குவான்டிட்டியை மூலமாக ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம இதுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்து அதிலிருந்து அன்மெஷரபிள் ஒன்றான என்ட்ரோபி அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதுதான் மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக் ரிலேஷன். ஸோ இன்டர்னல் எனர்ஜி நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்தில் வந்து எவ்வளோ ஒர்க் ஃபங்க்ஷன் இன் சிஸ்டம். ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மெயினாக வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஹவு மச் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. எனர்ஜி ரிக்வயர்டு டு கிரியேட் எ சிஸ்டம், த எனர்ஜி ரிசீவ்டு ஃப்ரம் தி என்விரான்மெண்ட். ஸோ அப்போ இந்த எனர்ஜி வந்து ரிசீவ்டு ஃப்ரம் த என்விரான்மெண்ட். அப்போ F அப்படிங்கிறது இன்டர்னல் எனர்ஜி மைனஸ் டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி, U மைனஸ் TS. இந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது U மைனஸ் TS. அடுத்து என்தால்ஃபி அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் த சிஸ்டம். என்தால்ஃபி அப்படிங்கிறது ஹீட் கண்டென்ட், ஒரு சிஸ்டத்தில் எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து என்தால்ஃபி.
அப்போ ஹீட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து எதை இருக்கும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ஸோ அப்போ என்தால்ஃபி அப்படிங்கிறது H = U + PV. ஸோ டோட்டல் ஹீட் கண்டென்ட் ஆஃப் த சிஸ்டம். ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னா டோட்டல் ஒர்க் ஃபங்க்ஷன், ஹவு மச் அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஒர்க் ஃபங்க்ஷனை கொடுக்குது அப்படிங்கிறது ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இது வந்து மைனஸில் வரும், இது வந்து ப்ளஸில் வரும். ஃபைனல் ஒன் வந்து என்ன அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது G = U + PV - TS. இந்த U + PV தான் நம்ம என்னென்னு படித்தோம் ஆல்ரெடி, என்தால்ஃபி. அப்போ H - TS அப்படிங்கிறது தான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதுவுமே எனர்ஜி ரெக்வயர்ட் டு கிரியேட் எ சிஸ்டம் அண்ட் create space for it, the energy received from the environment. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அப்படின்னா இந்த டெம்பரேச்சரும் என்ட்ரோபியும் மைனஸில் வரும். இங்கே மட்டும்தான் வந்து நமக்கு எதில் வரும் அப்படின்னா ப்ளஸில் வரும். அதாவது இது நாலுமே வந்து தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸ் தான். ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எனர்ஜி ஒரு சிஸ்டத்தில் வந்து ஹவு மச் எனர்ஜி ஆக்குபைடு, இது வந்து ஹவு மச் எனர்ஜி வந்து ஆக்குபைடு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. அப்போ ஒரு சிஸ்டத்தில் கூட எவ்வளோ எனர்ஜி ஆக்குபைட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஃபைன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒர்க் ஃபங்க்ஷன்ஸ் தேவை அப்படின்னா ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா என்தால்ஃபி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அந்த மாலிகூல்ஸ் வந்து கண்டினியூஸாக ரேண்டமாக மூவ் ஆகும்போது கைனெட்டிக் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கும், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்லாம் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 4 ஃபார்முலாஸும் நமக்கு தெரியணும். F அப்படிங்கிறது U - TS, என்தால்ஃபினா U + PV, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது U + PV - TS or H - TS. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸோட டெரிவேஷன்ஸ் எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல் அப்படின்னாலே என்னது 4 பார்த்தோம். இன்டர்னல் எனர்ஜி H, F, ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சம்டைம்ஸ் F சொல்லுவாங்க, ஒரு சில புக்கில் ஏன்னு இருக்கும். G அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஓகே, இப்போ எல்லாமே சேம் ஃபார்மேட்டு தான். இப்போ ஏதாவது ஒன்று வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு தெரியும், Q. கொடுக்குற ஹீட் எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் டன்னாக கன்வெர்ட் ஆகும். அப்போது du அப்படிங்கிறது Q - W. W வந்து என்ன வரும், நம்ம ஆல்ரெடி W என்னன்னு படிச்சிருக்கோம், PdVன்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ Q அப்படிங்கிறது என்ட்ரோப்பியிலேருந்து எனக்கு என்ட்ரோப்பி அப்படிங்கிறது என்னென்னா Q/T. அப்போ Q அப்படிங்கிறது TdS. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா TU = இந்த இடத்துல எனக்கு இது TQன்னு வரும். இப்போ DQ/Tன்னு வரும். ஸோ ஜென்ரலாக எழுதும்போது நான் ஹீட் எனர்ஜின்னு எழுதுகிறேன். ஸோ அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா Q/TTS, சேஞ்ச் இன் என்ட்ரோப்பி. ΔS வந்து நான் எவ்வளோ சேஞ்ச் இன் என்ட்ரோப்பி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு DQ/DTன்னு வரும். அப்போ DQ என்னென்னு எழுதலாம், T∆S. ஸோ அப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா DU = T∆S. டெல்டான்னு போடுவோம், சில இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியேஷன் டிஎஸ்ன்னு போடுவோம், DS - PdV. இதுதான் இப்போ நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இன்டர்னல் எனர்ஜிக்கானது. ஸோ இப்போ இதே மாதிரியே நம்ம எதுவும் டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்தால்ஃபி. இப்போ என்தால்ஃபி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் ஒன் வந்து என்தால்ஃபி டெரைவ் பண்ணுறோம். சேம் அதே மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னென்னு எழுதிக்கிறோம், இது என்னென்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி இருக்குது அப்படின்னா எஸ் என்ட்ரோபி அண்ட் ப்ரெஷரு. இப்போ TH அப்படிங்கிறது ஓகே, இப்போ வந்து நம்ம எதை டெரைவ் பண்ணலாம் அப்படின்னா என்தால்ஃபி. என்தால்ஃபிக்கு என்ன ரிலேஷன் படிச்சிருக்கிறோம், H = U + PV. எகெயின் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா TH = DU + PdV. அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப்
பிவின்னு வரும். இது வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் பிவின்னு 2 பேராமீட்டர் இருக்குது. நமக்கு தெரியும் ப்ரெஷருமே சேஞ்ச் ஆகும், வால்யூமே சேஞ்ச் ஆகும். அப்போ இது என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் யூவி. அப்போ யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். அப்போ பிடிவி ப்ளஸ் அடுத்து என்ன வியை வச்சுட்டு பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிபி. ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் டியூ எழுதிட்டேன், இந்த ஹச்சுக்கு வந்து டிஹெச் எழுதிட்டேன். இது 2 பேராமீட்டர் இருக்கிறனால யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் ஃபார்முலாவில் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கும். ஸோ இப்போ இதில் இருந்து டியூ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து நம்ம டியூ அப்படிங்கிறது வந்து என்ன எழுதிக்கலாம், இங்கே ஆல்ரெடி இருக்குது. டியூ அப்படிங்கிறது டி டிஎஸ் மைனஸ் பிடிவி ப்ளஸ் பிடிவி ப்ளஸ் விடிபி. இப்போ எது கேன்சல் ஆயிரும், இந்த ப்ளஸ் டிவியும் இந்த மைனஸ் டிவி இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ டிடிஎஸ் மைனஸ் விடிபின்னு வரும். ஓகே, புரிஞ்சா? இந்த ப்ளஸ்ஸும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு இங்கே டிடி இருக்குது, இந்த மைனஸ் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அப்போ இங்கே விடிபின்னு வரும். இப்போ இதுதான் வந்து நம்ம என்தால்பிக்கான ரிலேஷன் டெரைவ் பண்ணணும். ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஒவ்வொன்றுக்குமே டெரைவ் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா அடுத்தது வந்து ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் சேம் அதே மெத்தடு தான். என்ன இருக்குங்க, எஃப் இருக்குது. எஃப்க்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், எஃப் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ். அப்போ யூக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எகெயின் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இது யூடிபி ஃபார்முலாவில் வரும். சேம் அதே மெத்தடு தான். ஸோ இப்போ அதில் போட்டால் அப்படின்னா இதில் வந்து மைனஸ் எஸ் டிடி மைனஸ் பிடிவின்னு வரும். ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து ஜி ஈக்குவல் டு ஹெச்ஹெச்சும் போடலாம். நம்ம வந்து என்ன பண்ணலாம், யூ மைனஸ் யூ ப்ளஸ் பிவி மைனஸ் டிஎஸ். ஸோ இப்போ இது மாதிரி வச்சுட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஹெச் மைனஸ் டிஎஸ்னு வரும். இப்போ டிஹெச் ஈக்குவல் டு டிஎஸ்னு வரும். ஸோ ரெண்டையும் இதே மாதிரி ஃபார்மேட்டில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் வரும். மைனஸ் எஸ்டிடி ப்ளஸ் விடிபி. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நமக்கு நம்ம எதுக்காக மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தெரியாத, அதாவது அன்மெஷரபிளாக இருக்கக்கூடிய தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியலை மெஷரபிள் குவான்டிட்டிஸில் வந்து நம்ம சொல்லணும். அதாவது ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரோட ரிலேட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு தான் மேக்ஸ்வெல் என்ன பண்ணார் அப்படின்னா ஆய்லர்ஸ் ரெசிப்ரோசிட்டி தியரம் அதை வந்து யூஸ் பண்ணுறாரு. ஆய்லர்ஸ் ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதுதான் அந்த தியரம் வந்து நம்ம மேக்ஸில் படிப்போம், மேத்தமேட்டிக்கில் ஞாபகம் வச்சுக்கணும். df அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது வந்து mdx ப்ளஸ் ndy. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதில் m டிவைடட் பை y ஈக்குவல் டு n டிவைடட் பை x ஈக்குவல் டு y. இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆய்லர் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ஸை வந்து ஜஸ்ட் இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படியே அப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த m என்னோட வேல்யூஸ் வந்து இப்போ m அப்படிங்கிறது என்ன ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து dfஆக இருக்கலாம் ஆர் dzஆக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா f டிவைடட் பை x ஆஃப் yன்னு வரும். இதே நான் n பார்க்கும்போது n வந்து எனக்கு என்ன வரும், n அப்படிங்கிறது f டிவைடட் பை y xன்னு வரும். ஸோ இப்போ நமக்கு முக்கியமாக வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது அப்படியே நம்ம எது கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் இல்லையா, இந்த தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸோட கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பாருங்கள், du ஈக்குவல் டு dds pdvன்னு இருக்குது. அதாவது du அப்படிங்கிறது வந்து tds மைனஸ் pdv. இதுவும் பாருங்கள் ஒரே மாதிரிக்கு தான். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். df இருக்கிற இடத்துல du இருக்குது, m இருக்கிற இடத்துல dx இருக்கிற இடத்துல ds. இப்போ n இருக்கிற இடத்துல எனக்கு மைனஸ் p இருக்குது,
dy இருக்கிற இடத்துல dvன்னு இருக்குது. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே ∂m/∂yன்னு இருக்குது. அப்போ எனக்கு இது m, இது dx, இது n, dy. ஸோ அப்படியே இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா ∂t divided by ∂vன்னு வரும். இந்த ∂t divided by ∂v is equal to இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, அப்போ ∂n ∂x எழுதணும் அப்படின்னா மைனஸ் ∂p divided by ∂s. ஸோ இப்போ இதுதான் இந்த மாதிரி தான் எழுதுகிறோம். ஒன்றும் இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். இதே மாதிரி நம்ம 4 ஈக்குவேஷன்ஸுக்குமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். அடுத்து இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் என்னது, என்தால்ஃபிக்கானது எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃப் வர்றது என்னது, ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு எழுதலாம். அடுத்து வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு எழுதலாம். இப்போ நம்ம இன்னும் ஒன்று போடுவோம், ஏதாவது ஒன்று. எது போடலாம், லாஸ்ட் ஒன்னே போடலாம். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி போடலாமா? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு, டிஜி அப்படிங்கிறது வந்துட்டு மைனஸ் எஸ் டிடி ப்ளஸ் விடிபி. இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணணும், ஆய்லர்ஸ் ரெசிப்ரோக்கல் தியரம். என்ன தியரம் வரும் அப்போது, இது வந்து எம்டி எக்ஸு ப்ளஸ் என் dy. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், நம்ம dzன்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா படித்தோம், ∂m divided by ∂y equal to ∂n divided by ∂x. இங்கே வந்து y கான்ஸ்டன்ட்டில் இருக்குது, இது வந்து எக்ஸில் இருக்குது. அப்படியே நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா m இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது, s இருக்குது. அப்போது என்ன வரும், ∂s divided by ∂y இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, ∂p. அப்போ ∂s divided by ∂p. x இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே t இருக்குது, அப்போ t equal to ∂n. n இருக்கிற இடத்துல இங்கே நமக்கு இங்கே என்ன இருக்குது, v இருக்குது இல்லையா? ஸோ ∂v divided by ∂t pன்னு வரும். ஸோ இப்போ இங்கே நமக்கு இங்கே s இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் s இருக்குது. ஸோ அப்போ இது வந்து மைனஸ். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு பாருங்கள். ∂s divided by ∂pt அப்படிங்கிறது வந்து மைனஸ் ∂v. இந்த மைனஸ் வந்து இந்த பக்கமும் எழுதிக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் எடுத்து ஆய்லர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி என்னோட கம்பேர் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 4 ரிலேஷனையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது, பார்க்கலாம் என்னென்னு. ஸோ இதுதான் அந்த 4 ஈக்குவேஷன்ஸு. தெர்மோடைனமிக் எனர்ஜி U இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். யூவோடதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா ∂t by ∂v, s கான்ஸ்டன்ட்டு ∂p by ∂s. இதே மாதிரி அடுத்து என்தால்ஃபிக்கான டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேட் வந்துட்டு எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்தால்ஃபி எதில் வருது, ப்ளஸில் வருது. என்தால்ஃபியும் ப்ளஸ் இதில் வரும், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிலையும் விடிபி வரும். மீதி எல்லாத்துலேயுமே மைனஸ் வரும். இந்த மாதிரி என்தால்ஃபியில் மட்டும்தான் நமக்கு ரெண்டுமே ப்ளஸில் வரும். ஸோ அப்போ இதோட மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் வந்து ∂t by ∂ps equal to ∂v by ∂s. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஏஆர் சம் புக்கில் என்னென்னு கொடுத்துருப்பாங்க, எஃப்னு கொடுத்துருந்தாலும் சரி, ஏன்னு கொடுத்துருந்தாலும் சரி. எஸ்டிடி பிடிவி ∂s by ∂vd equal to ∂p by ∂tன்னு வருது. நெக்ஸ்ட்டு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியோட டிஃப்ரென்ஷியல் ஃபார்மேட்டு, அதுக்கு ஈக்குவலண்ட்டான மேக்ஸ்வெல்
ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ நமக்கு இது வந்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னா அதுலேருந்து என்னது சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த பேசிக் ஃபங்க்ஷன் படித்தோம் இல்லையா, அதாவது ஹச் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா u + pv, இது தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹெல்ம்ஹால்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எஃப் அப்படிங்கிறது வந்துட்டு u - ts, இது வந்து ஹச் - ts, அதாவது ஹச் அப்படிங்கிறது u + pv. ஸோ இப்போ இந்த இது தெரிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்ம டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் இந்த டெரிவேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணி போடணும். ஸோ இப்போ இது எப்படி நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என்னென்ன இருக்குது, இப்படி ஒரு சர்க்கிளில் இப்போ நம்ம இந்த 4 குவான்டிட்டி தான் மெஷரபிள் குவான்டிட்டி, நமக்கு தெரியாதது இல்லையா. பொட்டன்ஷியல்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தெரியாத குவான்டிட்டிஸ் வந்து இதுதான். என்னென்னது, எஸ் என்ட்ரோபி, வால்யூமு, ப்ரெஷரு, டெம்பரேச்சர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எஸ் இருக்கணும், எஸ்பி டிவி, அதாவது எஸ்பி டிவி இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ கிளாக் வைஸ் ஃப்ரம் எஸ்ஸிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாக் வைஸ். இப்போ எஸ்லேருந்து கிளாக் வைஸாக நான் ஒன்று எழுதுகிறேன். அப்போ எஸ்பி டிவி வருது பாருங்கள், எஸ்பி டிவி கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ இது அப்படியே நான் ஈக்குவேஷன் எழுதுனா எப்படி எழுதலாம், கிளாக் வைஸில் எழுதணும். அப்போ டோ எஸ் பை கீழே என்ன வரும், இங்கே டோவி இருக்குது, டோவி அப்படியே டி, ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் கிளாக் வைஸில் எழுதுகிறோம், ஈக்குவல் டு டோ பி டிவைடட் பை, அதாவது இங்கேருந்து இப்படி வருது. இப்போ டோ பி டிவைடட் பை டோ டி அண்ட் கிளாக் வைஸ்னால் முன்னாடி இருக்கிறதா வரணும். அப்போ இங்கே என்ன வரணும், வி. இதே ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரம் எஸ் நெகட்டிவ் சைனில் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து எப்படி வரும்னா இந்த இதில் வரும், எஸ்விடிபின்னு வரும், எஸ்விடிபி. இதே இதை வந்து நான் ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சொல்கிறேன். அப்போ எனக்கு எஸ்விடிபின்னு வருது. அப்போ டோ எஸ் டிவைடட் பை டோ பி, இங்கே என்ன இருக்குது, டி இருக்குது, அப்படியே எழுதிட்டோம், ஈக்குவல் டோ வி பை டோ டி, இதில் என்ன இருக்குது அப்படின்னா பி. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீக்கும் எழுதிக்கலாம், கிளாக் வைஸ் ஃப்ரம் டி, டீலேருந்து கிளாக் வைஸ். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு எஸ்லேருந்து எழுதணும், அடுத்து வந்து டீலேருந்து டிவிஎஸ்பி, டிவிஎஸ்பி கிளாக் வைஸ்னால் நமக்கு இப்போ என்ன இந்த டைரக்ஷனில் எழுதணும். அப்போ டோ டி பை டோ பி, இது ரெண்டு எழுதுகிறோம், இது ரெண்டு ஈக்குவல் டு எழுதுகிறோம். அப்போ டோ வி பை டோ எஸ் வந்துடும், இங்கே டோ டி பை டோ பின்னு வந்துடும், எஸ் வந்துடும், இங்கே வந்து என்ன வந்துடும், டி வந்துடும். ஸோ ஓகேவா. இப்போ இதே மாதிரி தான் அடுத்து டி வந்து ஆன்டி கிளாக் வைஸில் எழுதுகிறோம் அப்படின்னா டிபிஎஸ்வின்னு வரும். ஸோ அப்போ டிபிஎஸ்வி இந்த ஃபார்மேட்டில் வருது நமக்கு. அப்போ இங்கே எப்படி எழுதுகிறோம், டோ டி பை டோ வி ஈக்குவல் டு, சாரி இது டி கிடையாது, இது எஸ், ஈக்குவல் டு டோ பி பை, ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னால் இங்கே என்ன போடணும், நெகட்டிவ் சைன் போடணும், டோ பி பை டோ எஸ், இது வந்து வி. ஸோ இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த எழுதிக்கலாம். டெரைவ் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம நீங்கள் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் ஈஸியாகிடும். அதாவது என்ட்ரோபி வந்து ப்ரெஷரு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸோட மெயின் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். கால்குலேஷன் ஆஃப் நான் மெஷரபிள் குவான்டிட்டிஸ், அதாவது எதெல்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியாது அப்படின்னா என்ட்ரோபி, இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ட்ரோபி சேஞ்சஸ் பை யூஸிங் ரிலேஷன்ஸ், தான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இதை வச்சு நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிள் மெஷர் ஹவு ப்ரெஷர் சேஞ்ச் வித் டெம்பரேச்சர். என்ட்ரோபி நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து எனக்கு என்ட்ரோபிக்கான மீதியெல்லாம் வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். அப்போ இதிலேருந்து நான் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்டர்னல் எனர்ஜி சேஞ்சஸ், எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ்லேருந்து விச் ரிலேட் இன்டர்னல் எனர்ஜிஸ் வந்து என்ன பண்ணலாம், ரிலேட் பண்ணலாம். யூக்கான ஃபார்முலா படித்தோம் இல்லையா, யூக்கு வந்து என்ன ஃபார்முலா படித்தோம், டி ஈக்குவல் டு டிடிஎஸ். அதே மாதிரி
இன்டர்னல் எனர்ஜிக்கும் வந்து நம்ம ப்ரெஷர் வால்யூமை வச்சுட்டு என்ட்ரோபி தெரிஞ்சு அப்படின்னா அந்த ரிலேஷன்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டெரிவேஷன் ஆஃப் ஃபேஸ் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன்ஸ். ஃபேஸ் ட்ரான்சிஷன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரிலேஷன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது கிளாசியஸ்-கிளாப்ரிகான் ஈக்குவேஷன். இது என்ன அப்படின்னா இந்த டிபி பை இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. டிபி பை டிடி ஈக்குவல் டு எல் பை டி V2 மைனஸ் V1. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியாத ஏதாவது ஒரு இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வால்யூமு டெம்பரேச்சர் வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா calculate பண்ணிக்கலாம். ஹவு த டெம்பரேச்சர் ஆஃப் ஃபேஸ் ட்ரான்சிஷன் சேஞ்சஸ் வித் ப்ரெஷர். இப்போ ப்ரெஷரை பொறுத்து நமக்கு இங்கே டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அதோட ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை calculate பண்ணுறதுக்கு எல்லாமே நமக்கு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் ஆகுது. அடுத்து ஹீட் கெப்பாசிட்டி ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பாய்லிங் பாயிண்ட் எலிவேஷன். ஹவு இன்க்ரீஸிங் ப்ரெஷர் வந்து பாய்லிங் பாயிண்டில் எப்படி இதாகும், மெல்ட்டிங் பாயிண்டில் வந்துட்டு ஒய் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐ வந்து டிக்ரீசஸ் அண்டர் ப்ரெஷர். இந்த மாதிரி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுற இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸோட இந்த 4 ரிலேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹீட் கெப்பாசிட்டிஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். இது என்னது ஐடியல் கேஸ்க்கான என்ன ஈக்குவேஷன்ஸ் மேயர்ஸ் ரிலேஷனில் படிச்சிருக்கிறோம். ரியல் கேஸஸ் ப்ரொவைட் காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி இருக்கிறதுல சிபிசிவிக்கான ரிலேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் டெம்பரேச்சருக்கான மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அடுத்து அனாலிசிஸ் ஆஃப் கூலிங் ப்ராசஸ். மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் ஆர் அப்ளை டு ஸ்டடி அண்ட் கூலிங் எஃபெக்ட் இன் வேரியஸ் தெர்மோடைனமிக் சைக்கிளில் யூஸ் பண்ணுறோம். ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் இது தான், ஜூல் தாம்சன் எஃபெக்ட் தான் படிக்க போகிறோம். கால்குலேட் ஜூல் கெல்வின் கோஎஃபிஷியன்ட் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடைபேட்டிக் டிமேக்னடைசேஷன்ஸ், லோ டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸ், அப்சல்யூட் ஜீரோ எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல என்ட்ரோபி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதோட பேசிக்ஸ் என்ன அப்படின்னா தெரியாத தெர்மோடைனமிக் பொட்டன்ஷியல்ஸை வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறோம். இது நமக்கு நிறைய ஃபீல்டில் எல்லாம் யூஸ் ஆகுது. அண்ட் மேக்ஸ்வெல் ரிலேஷன்ஸ் வந்து பிரிட்ஜ் பிட்வீன் தியரி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். தியரிக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இடையில ஒரு பிரிட்ஜ் மாதிரியான நம்ம தியரியில் ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்கிறோம், அதை கால்குலேஷன் வைஸ் நம்ம கொண்டு வர்றதுக்கு. அடுத்து வந்துட்டு டைரக்ட் என்ட்ரோபி மெஷர்மெண்ட் வந்து நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா என்ட்ரோபி மெஷர் பண்ண முடியாது. அப்போ ப்ரெஷர் வால்யூம் தெரிஞ்சினாலே நான் அது வந்து என்ட்ரோபி கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெஸ்டபிள் ப்ரெடிக்டன்ஸ் அபவுட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல எல்லாமே யூஸ் ஆகுது. அண்ட் ஃபேஸ் ட்ரான்சிஷன், கலோரிமெட்ரி அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நமக்கு மேக்ஸ்வெல்ஸோட ரிலேஷன்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லா படிச்சிட்டோம். தேர்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இதை வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலேட்டட் பை வால்டர் நர்ன்ஸ்ட் வந்து சொன்னதுனால இவரோட பேர்படி இந்த தியரத்தை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நர்ன்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, நர்ன்ஸ் தியரம். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டேட் தட் எ சிஸ்டம் அப்ரோச்சஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஒரு சிஸ்டம் வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர்னால் என்னது, 0 டெம்பரேச்சர், அதாவது 0 கெல்வினில் இருந்துச்சு அப்படின்னா அதோட என்ட்ரோபி அப்ரோச்சஸ் மினிமம் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதாவது விச் இஸ் 0 ஃபார் பர்ஃபெக்ட் கிறிஸ்டல். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து 0 கெல்வினில் இருக்கும்போது என்ட்ரோப்பினா நமக்கு தெரியும் டிஸார்டர்னஸ். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது இப்போ மாலிகூல்ஸ் எல்லாம் என்னாகும் அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் டெம்பரேச்சர் கம்மியாகும்போது மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன ஆகும், இப்படி அலைன் ஆகும். இங்கே பாருங்கள், கிரேட்டர் தென் 0 கெல்வின்னா எனக்கு மாலிகூல்ஸ் அங்கங்கே போயிட்டுருக்கும். இதே ஈக்குவல் டு 0 கெல்வின் அப்படின்னா ஒரு அலைன்மெண்ட் ஆகி இருக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ட்ரோபி அதிகம், டிஸார்டர்னஸ் அதிகம். இங்கே என்ட்ரோபி வந்து என்னது 0. அப்போ 0 கெல்வினில் ஒரு சிஸ்டத்தை பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் சிஸ்டம் நம்ம வச்சோம் அப்படின்னா அதோட என்ட்ரோபி என்ன ஆயிருமா 0 ஆயிரும். அப்படிங்கிறது தான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பட் ப்ராக்டிக்கலாக அது என்ன கிடையாது அப்படின்னா நமக்கு பாசிபிள் கிடையாது. ஒரு சிஸ்டத்தை 0 கெல்வினில் நம்ம என்ன பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது.
0 கெல்வினில் இருந்துச்சுன்னா அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல செகண்ட் லா வந்து என்ன ஆகும், வயலேட்ஸ் ஆகும். ஏன்னா செகண்ட் லா படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 100% எஃபிஷியன்சி வந்து என்ன கிடையாது, பாசிபிள் கிடையாது. இன்னொன்று வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடி ஹீட் எப்போவுமே என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நம்ம 0 கெல்வினில் ஒன்று மெஷர் வச்சுருக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்ஸோட டெம்பரேச்சர் என்னது ஒன்று அதிகமோ கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து எப்போவுமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ 0 கெல்வினில் நம்மளால் என்ன பண்ண முடியும், சிஸ்டத்தை மெயின்டைன் அப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரோபி என்ன பண்ணலாம், 0வாக இருக்கும். அட் அப்சல்யூட் 0 எ பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் இஸ் இன் இட்ஸ் லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட். அதாவது 0 கெல்வினில் ஒரு கிறிஸ்டலோட எனர்ஜி ஸ்டேட் என்னவாக இருக்கும், ரொம்ப லோயஸ்ட். அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட். ஒன்லி ஒரே ஒரு மைக்ரோ ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். ஹென்ஸ் 0 என்ட்ரோபி. அதனால் அதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 0 என்ட்ரோபி. ஒன்லி ஒன் மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னா நம்ம இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். கேபி ஈக்குவல் டு லான் டபிள்யூ. அப்போ இந்த டபிள்யூ அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டோட்ஸ். என்ட்ரோப்பியில் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அப்போ எனக்கு ஒரே ஒரு என்ட்ரோபி அப்படின்னா இந்த லாக் 1ஓட வேல்யூ என்னது 0ன்னு ஆயிரும். அப்போ என்ட்ரோபி வந்து 0. இப்போ 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னா 0 பாயிண்ட் எனர்ஜி இன் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் த மினிமம் நான் ஜீரோ எனர்ஜி குவாண்டம் சிஸ்டம். இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம சொல்லும்போது 0 பாயிண்ட் எனர்ஜினா என்னது, பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ எந்த மோஷனுமே இருக்காது அப்படிங்கிறது கிளாசிக்கல். பட் குவாண்டம் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாசிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே எப்படி இருக்காது, ஈவன் 0 ஸ்டேட் அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருந்தால் கூட பார்ட்டிகல்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்காது. லேசாக என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா வைப்ரேஷன் மோஷனல் இருக்கும். அதனால தான் அந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், ஒரு பார்ட்டிகளோட பொசிஷனையும் மொமெண்டத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, சைமல்டேனியஸாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது அங்கே என்ன இருக்காது, மொமெண்டம் இருக்காது. இப்போ மொமெண்டம் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அது ரெஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம இதை ஏதாவது ரெண்டையுமே ஒரே டைமில் மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. அப்படிங்கிற ஒரு இது வந்து வரும். ஸோ குவாண்டம் ஆரிஜின் 0 பாயிண்ட் எனர்ஜி அரைசஸ் ஃப்ரம், இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் தான் சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்லி அன்சர்டனிட்டி பிரின்சிபல், பொசிஷன் அண்ட் மொமெண்டம் கான் பி 0. அதாவது ரெசிடியல் மோஷன் அப்படின்னா என்னென்னா ஈவன் 0 இதில் இருந்தாலுமே ரெஸ்ட்டில் இருக்காது. கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும், ஒரு மினிமமாவது எனர்ஜிஸ் இருக்கும், மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் அந்த ரெசிடியல் மோஷன். மாலிகுலார் வைப்ரேஷன்ஸ், மாலிகூல்ஸ் ஈவன் அட் 0 கெல்வின் ஹாவ் எ லோயஸ்ட் வைப்ரேஷனல் வித் எனர்ஜி கிரேட்டர் தென் 0, கான்ஸ்டன்ட்லி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம முன்னாடி படித்த ஃபார்முலா. அப்சல்யூட் என்ட்ரோபி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா S = K ln W. இது Wங்கிற நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்டு. சப்போஸ் மைக்ரோ ஸ்டேட் ஒரே ஒரு ஸ்டேட்டு தான் இருக்குது, 0 கெல்வின்னா ஒரே ஒரு ஸ்டேட் தான், ஏன்னா வேறு அதர் ஸ்டேட் இல்லை இல்லையா. மாலிகூல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது, ரெஸ்ட் 0 பாயிண்ட் எனர்ஜி கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ 1, இப்போ 1 போட்டோம் அப்படின்னா அப்சல்யூட் என்ட்ரோபி 0ன்னு வரும். இதில் K அப்படிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டு. இப்போ என்ட்ரோபி சேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா டெல்டா S = நம்ம Q/Tன்னு படிச்சிருக்கிறோம். ஹீட் சேஞ்ச் படித்தோமா, சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது டெல்டா S = Q/T. ஸோ இப்போ இது என்தால்ஃபியை வச்சும் நான் சொல்லலாம் என்ன அப்படின்னா டெல்டா H/T. அதே மாதிரி இங்கே டெல்டா H, ஐஸ் வந்து மெல்ட்டிங் ஆகும்போது ஹீட் எனர்ஜி, ஹீட்டு தான் இதுவும். ஃபியூசன் மெல்ட்டிங் நடக்கும்போது பாய்லிங் வேப்ரைசேஷன் நடக்கிறதுக்கான இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம். 2 டெம்பரேச்சர் கொடுத்து சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸும் இருக்குது. இது நம்ம படிச்சிருக்கோம். NCP ln Tன்னு படிச்சிருப்போம். 2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருந்தா அப்படின்னா T2/T1 சேஞ்ச் இன் என்ட்ரோபி கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அன்அட்டைனபிலிட்டி ஆஃப் அப்சல்யூட் 0. ஏன் வந்து நம்ம அப்சல்யூட் 0 வந்துட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னா அன்அட்டைனபிலிட்டி பிரின்சிபல். இட் இஸ் இம்பாசிபிள் டு ரீச் அப்சல்யூட் 0 இன் ஃபைனிட் நம்பர் ஆஃப் டக்குன்னு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்லேயே நம்மளால கொண்டு வர முடியாது. அப்படி நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு இன்ஃபினிட்டி டைம்ஸ் ஆகும்.
Reaching 0 Kelvin would require infinite number of steps, infinite amount of time. This set hard limit of refrigerator no matter how advanced cooling system and அதாவது அப்சல்யூட் ஜீரோவில் நம்ம ஏன் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் தான் இதெல்லாமே. அடுத்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஃபார் அப்சல்யூட் என்ட்ரோபி. Unlike enthalpy or internal energy which are usually measured as changes, the third law allows the calculation for absolute எதுக்கு இது பண்ணுது அப்படின்னா அப்சல்யூட் என்ட்ரோபியை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. என்தால்ஃபி இன்டர்னல் எனர்ஜி மாதிரி இல்லாமல். அப்போ என்ன பண்ணுறோம், எஸ் வந்து 0, டி எப்போ 0 ஆகுதோ அப்போ எஸ் வந்து 0 பெர்ஃபெக்ட் கிறிஸ்டலில் 0 பாயிண்டில் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. Next, this is essential for calculating entropy of substances using temperature. அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டிக்கும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சருக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா S of T அப்படிங்கிறது Cp/T dt. இந்த ஃபார்முலாஸ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், Q/Tன்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபிக்கான ஃபார்முலாஸ். பிஹேவியர் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. டெம்பரேச்சர் அப்சல்யூட் 0 ஹீட் கெப்பாசிட்டி ஃபார் ஆல் சப்ஸ்டன்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல டெம்பரேச்சர் 0 கெல்வின் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா T வந்து 0ன்னு ஆயிரும். அப்போ 0 கண்டுபிடிக்கும் போது ஜிபியோட வேல்யூ என்னென்ன ஆயிரும், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் வேனிஷ் ஆயிரும். அப்போ நான் நமக்கு வந்து என்ன அப்படின்னா the integral used to calculate entropy would become infinity. அப்போ entropy என்ன ஆயிரும், infinity. anything by 0 infinity. இப்போ இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கும் போது என்ட்ரோபி இன்ஃபினிட்டின்னு ஆயிடும். ஸோ இதுவும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வயலேட் ஆகுது. 0 கெல்வின்னா நமக்கு என்ட்ரோபி 0 ஆகணும், ஆனால் இங்கே 0 கெல்வின் வரும்போது என்ட்ரோபி இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். ஸோ இதெல்லாமே தேர்ட் லாவோட லிமிட்டேஷன்ஸ். அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா வந்து நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா மெயின் அப்ளிகேஷனே வந்து என்னென்னா அப்சல்யூட் என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறது தான். என்ட்ரோபி ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பை செட்டிங் எப்போ 0 கெல்வின் பண்ணிவிட்டு நம்ம அதோட என்ட்ரோபி சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறோம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா கிரையோஜெனிக்ஸ், அதாவது நியர்லி 0 டெம்பரேச்சரை வந்துட்டு கொண்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் சூப்பர் கண்டக்டிவிட்டி ரிசர்ச்சஸ். அண்ட் இது வந்து அப்சல்யூட் என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏதாவது ஒரு என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் கொடுத்துட்டு நம்மகிட்ட அப்சல்யூட் என்ட்ரோபி கேட்குறாங்க அப்படின்னா என்ட்ரோபி அப்படிங்கிறது 0 + CdT/ddt. அப்போ இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் வந்து மேக்ஸ்வெல்ஸோட 4 இம்பார்ட்டண்ட் ரிலேஷன், அந்த ஈக்குவேஷன்ஸ் படிச்சுக்கணும். மெயினாக வந்து என்ட்ரோபி எதுக்காக மேக்ஸ்வெல் போகிறோம் அப்படின்னா தெரியாத குவான்டிட்டிஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச குவான்டிட்டிஸை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணிக்கிறோம். அடுத்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 0 கெல்வினில் வரும்போது என்ட்ரோப்பியும் 0 ஆயிரும் ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்டலில். பட் ஆனால் 0 கெல்வினை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுக்கான ரீசன்ஸ் தான் என்னன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? According to the third law of thermodynamics, the entropy of perfect crystalline substance is 0 at என்னது தேர்ட் லா டைரெக்டாக கேட்டிருக்காங்க. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது 0 கெல்வின், டிகிரி செல்சியஸ் வராது, ரூம் டெம்பரேச்சர் கிடையாது. நெக்ஸ்ட்டு the 0 point energy of a system is the minimum non-renewable energy that exists even at 0 Kelvin. Its existence is a consequence of 0 point எனர்ஜியே வந்து நமக்கு எங்கே தான் வருது, குவாண்டம் மெக்கானிக்ஸில் தான் வருது, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கிடையாது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் என்னது பார்ட்டிகல்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் எந்த இதுவுமே இருக்காது. ஆனால் மினிமம் ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி இருக்கும் அப்படிங்கிறது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸோட கான்செப்ட். ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது, ஐடியல் கேஸ்லாம் கிடையாது. ஐடியல் கேஸில் PV = RT. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது Q வந்து U + TV. அடுத்து according to Heisenberg uncertainty principle, if a particle at absolute 0 had 0 momentum, position would be என்னது அன்சர்டனிட்டி பிரின்சிபல் நம்ம ஆல்ரெடி நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ்லேயும் படிப்போம். dx/dp அப்படிங்கிறது வந்து
கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் பை 2. அப்போ மொமெண்டம் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா, மொமெண்டம் வந்து என்ன ஆயிடுது, ஜீரோ ஆயிருந்துச்சுன்னா பொசிஷன் என்னன்னு கேட்குறா. அப்போ டிஎக்ஸ் என்னன்னு வரும், எனிதிங் பை ஜீரோ எனக்கு இன்ஃபினிட்டி. அப்போ கம்ப்ளீட்லி அன்சர்டைன், இன்ஃபினிட்டி, ஜீரோ கிடையாது, ஃபைனிட் கிடையாது, எக்ஸாக்ட் நோனும் கிடையாது. அன்சர்டைனிட்டினாலே என்னது சைமல்டேனியஸ். அப்போ இது ஜீரோனா எனக்கு இந்த டிவைடில் வரும்போது இது ஜீரோ ஆயிரும். எனிதிங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி, பொசிஷன் வந்து இன்ஃபினிட்டி. The third law of thermodynamics completes the picture provided by the first and second law by defining directly of the directionality கிடையாது. Behavior of entropy at absolute zero. தேர்ட் லானாலே எதாவது என்ட்ரோபி வந்து ஜீரோ கெல்வின் லா தான் மெயின். வெறும் என்ட்ரோபி லானா நம்ம செகண்ட் லா போயிடுவோம், லா ஆஃப் என்ட்ரோபின்னு. அப்சல்யூட் ஜீரோவில் இருக்கிறத சொல்கிறது தான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கிடையாது, பாசிபிலிட்டி ஆஃப் இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர், நர்ன்ஸ்ட் ஹீட் தியரம். ஜூல் தாம்சன் எஃபெக்ட் கிடையாது, ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கிடையாது, ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக். ஏன்னா இதை கண்டுபிடிச்சவர் யார், நர்ன்ஸ்ட் அப்படிங்கிறவர் தான் தேர்ட் லாஸ் வந்து சொன்னார், அதனால் அவரோட பேரே வச்சிட்டாங்க, நர்ன்ஸ்ட் ஹீட் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் ஜூல் தாம்சன் எஃபெக்டை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம்.